இப்போது தற்போது சட்டப்பேரவை செயலர் அலுவலகத்திற்கு அதிமுகவினர் வருகை புரிந்திருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. இதனால் இந்த புகாரை வாபஸ் பெறுவார்கள் என இப்போது எதிர்பார்க்கப்படுகிறது. கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது ஆன்டி டிஃபெக்ஷன் லா அதன்படி வாக்களித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியிருந்த சூழ்நிலையில் இப்போது இபிஎஸ் தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை செயலாளர் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த நடவடிக்கை தேவையில்லை என்று கடிதம் கொடுத்து அந்த நடவடிக்கையை வாபஸ் பெறுவதாக அறிவித்து விட்டால் அடுத்ததாக சிவி சண்முகம் மற்றும் வேலுமணியும் அங்கு வருவார்கள் என வேலுமணி, விஜயபாஸ்கர், KP அன்பழகன் உள்ளிட்ட முக்கிய உள்ளிட்ட நிர்வாகிகளும் முக்கிய முன்னாள் அமைச்சர்களும் நேரடியாக இபிஎஸ் இல்லத்திற்கு வருகை புரிவார்கள். இதனால் மீண்டும் சுபம் போட்டு இந்த சமரச பேச்சுவார்த்தை நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு இன்னும் சிறிது நேரத்தில் இந்த திருப்பம், அதாவது சட்டப்பேரவை செயலாளரோடு சந்தித்துள்ள இந்த OS மணியன், பாலகிருஷ்ண ரெட்டி ஆகிய எம்எல்ஏக்கள் இப்போது பேரவை செயலாளர் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த கட்சித்தாவல் நடவடிக்கை சட்டத்தை வாபஸ் பெறுவார்களா என்ற எதிர்பார்ப்பு இப்போது எழுந்திருக்கிறது. அந்த நிபந்தனையின் அடிப்படையில் தான் மீண்டும் அவர்கள் SP வேலுமணி, சிவி சண்முகம் தரப்பு இந்த அதிமுகவில் இணைவதற்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இல்லை என்றால் கட்சித்தாவல் தடை சட்டத்தின்படி எம்எல்ஏக்கள் பதவியை அவர்கள் இணைய நேரிடும். தாவேகா அமைச்சர் பதவி கொடுக்கும் என அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது என கைவிரித்து விட்டது. தமிழக வெற்றிக் கழகம், முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கைவிரித்து விட்டார்கள். நீங்கள் அமைச்சராக வேண்டும் என்றால் ராஜினாமா செய்துவிட்டு எங்களோடு வாருங்கள், இல்லை என்றால் உங்களுடைய ஆதரவு நாங்கள் ஏற்றுக்கொண்டதோடு அது முடிந்து விட்டது உறவு என்ற அடிப்படையில் அவர்கள் கூறிவிட்டதாக தெரிகிறது. இந்த சூழ்நிலையில் தான் இப்போது மீண்டும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இணைவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சமரச பேச்சுவார்த்தையில் 2 நிபந்தனைகள், முக்கியமான நிபந்தனைகள். ஒன்று, கட்சித்தாவல் தடைத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற புகாரை நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம், நீங்கள் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை வாபஸ் வாங்க வேண்டும் என்று இபிஎஸ் தரப்பு கூறியிருப்பதாக கூறப்படுகிறது. 1+1 2 2 நிபந்தனைகளும் ஏற்கப்பட்டு இப்போது சமரச பேச்சுவார்த்தை சுபம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் சுபமான முடிவு ஏற்பட்டுவிட்டது. மோதல் மற்றும் அணிகள் பிரிதல், ராஜினாமா, அணிதாவல், சபாநாயகர் JCT பிரபாகரனை நாள்தோறும் சந்தித்து புகார் மனு அளிப்பது ஆகியவை நாளையுடன் முற்றும் நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்.